எனக்கு முன்பு பேசிய சசி தரூர் ஐயா, நான் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் மாணவனாக இருக்கும் பொழுது ஆடிட்டோரியத்தில் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்டேன். அப்போ அவருடைய பேச்சு ரொம்ப கவர்ந்தது. ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு, மைக் எடுத்து கேள்வி கேட்ட சசி தரூர் ஐயாட்ட. கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பாருங்க. அப்போ எனக்கு ஒரு 19-20 வயசு இருந்திருக்கும். நிறைய பேர் இருந்தாங்க, 5000-6000 பேர் இருந்தாங்க. தரூர் ஐயாட்ட கேட்டால், ஐயா உங்களுக்கு பிடித்த புத்தகம் எதுன்னு. அவர் ரொம்ப ஸ்மார்ட், கிரேட் டிபேட்டர், அவ்வளோ ஈஸியாக அவரை மடக்க முடியாது. என்ன சொன்னார், எனக்கு பிடித்த புத்தகம் வந்து டிக்ஷனரி அப்படின்னார். ஆனால் இன்றைக்கி ஐயா இருந்திருந்தால் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இன்றைக்கி அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் குருமூர்த்தி ஐயாவை நாம் கட்டாயம் பாராட்டி ஆக வேண்டும். காரணம், இந்த துக்ளக் விழாவை வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து, இந்தி கூட்டணியிலிருந்து, குறிப்பாக ஒரு சென்சிபிளான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அங்கே இருக்கக்கூடிய, என்னதான் நம்முடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எப்பொழுதும் இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியா முதன்மை என்று வைக்கக்கூடிய சசி தரூர் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் நானும் இங்கே இருக்கின்றேன். அவர் ஒரு பக்கம் அழைத்து, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து என்னையும் அழைத்து, இருவருக்கும் நேரத்தை கொடுத்து பேச வேண்டும் என்று ஒரு சம வாய்ப்பு உருவாக்கினார். காலத்தினுடைய கட்டாயம். இன்னைக்கு த வேர்ஸ்ட் வின்டர் ஸ்கெடியூல் இன் டெல்லி இன்னைக்கும் நடந்துச்சுங்க. 95% விமான டிஸ்ட்ரப்ஷன், 180க்கும் மேற்பட்ட விமானங்கள் கேன்சல். இதுவரை டெல்லி பார்க்காத ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இன்னைக்கு நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து குளோபல் ட்ரெண்டிங்கில் இருக்கு. இன்னைக்கு ஒரு தனியார் விமானத்தினுடைய பேர் கரெக்டாக அது இன்னைக்குன்னு பார்த்து நடக்க வேண்டி இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா, முருகன்ஜி அவங்க வீட்டில் அவராக வந்து பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அற்புதமான காட்சியம் இன்று காலை டெல்லியில் நடந்துச்சு. அதனால் தாமதமாக வந்ததற்கு என்னுடைய மன்னிப்பை கோரிக்கொண்டு, என்னையும் மீறி இது நடந்து விட்டது என்று சொல்லி, ஐயா குருமூர்த்தி அவர்கள் மிக முக்கியமான காலகட்டத்தில் துக்ளக்கை கையில் எடுத்திருக்காங்க. சோ ஐயாவுடைய காலத்தில் குட் கவர்னன்ஸ்னால் என்னென்னு மைக்ரோஸ்கோப் போட்டு தொலைட்டு இருந்தார் சோ ஐயா. இந்தியாவில் எங்கேயாச்சும் குட் கவர்னன்ஸ் கிடைக்குமா, அதை நாம் படம் பிடித்து காட்ட முடியுமா, நல்ல அரசியல் இருக்கான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சோ அவர்கள் தேடினாங்க. ஐயாவுடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் சோ ஐயா கிடைச்சாங்க. அது ஒரு பேரோமீட்டராக பெஞ்ச் மார்க்காக வைத்து இந்திய அரசியலை சோ ஐயா ஆராய முடிந்தது. அப்போ இருந்த நம்முடைய சேலஞ்சஸ் வேறுங்க. குறிப்பாக இந்தியாவுக்குள்ளேயே சேலஞ்சஸ் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு குருமூர்த்தி ஐயாவுடைய காலம், துக்ளக்குடைய ஆசிரியர் கையில் எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். ஒரு குளோபல் அவுட்லுக் இருக்கக்கூடிய நாடு, மெயின் எனிமீஸ் நமக்கு வெளியே இருக்காங்க, உள்நாட்டிலே வேறு விதமான நரேட்டிவ், அதெல்லாம் தாண்டி குட் கவர்னன்ஸை நம்முடைய இந்திய நாட்டிலே நடத்தி காட்ட முடியும் என்கின்ற காலத்தில் அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க. அதனால் இரண்டும் வேறு வேறு துருவங்களாக இருந்து இன்னைக்கு ஐயா அவர்கள் துக்ளக் அதே ஒரு சீரிய ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்து, தொடர்ந்து துக்ளக் நம்மை ஊக்கப்படுத்தட்டும், நல்ல விஷயங்களை கொண்டு வரட்டும். நியூஸ் பேப்பர் எல்லாம், பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் வணிகமயமாகும் பொழுது துக்ளக் மட்டும் துணிவாக நிற்கிறது, வணிகம் எனக்கு தேவையில்லை என்று. துணுக்குகளும் கிசுகிசுகளும் எந்தவித ஆதாரமும் இல்லாத செய்திகளை தான் மக்கள் விரும்பி படிப்பாங்கன்னு ஒரு பக்கம் நியூஸ் மீடியா இருக்கும் பொழுது, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. துக்ளக்கினுடைய வாசகர்களுக்கு உண்மையும் நேர்மையும் கலந்து கொடுத்தால் என்னுடைய வாசகன் எப்பொழுதும் படிப்பான் என்கின்ற பாதையில் துக்ளக் போயிட்டு இருக்குங்க. அதனால் இந்த துக்ளக்கை வாழ வைப்பது நம் ஒவ்வொருடைய கடமையாக நான் கருதுகின்றேன்.